இக்கோயில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த இடம் மலைகளுக்கு நடுவில் ஒரு அழகான இடத்தில் இருப்பதால் இது இடை சுரம் இடை என்றால் இடையில் மற்றும் சுரம் என்றால் மலைகள் மற்றும் காடுகள் என்று பெயர் பெற்றது. இங்குள்ள மூலவர் ஒரு பெரிய அளவிலான சுயம்புமூர்த்தி, சுயரூபமான லிங்கம் மற்றும் மரகதத்தால் செய்யப்பட்டவர். இக்கோயில் திருக்கழுக்குன்றம் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்டது. கௌதம முனிவர்களும் சனத்குமாரரும் இங்கு சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. இது தொண்டை நாட்டில் உள்ள 276 தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் 27வது சிவத்தலம் ஆகும். பழங்காலத்தில் இப்பகுதி வில்வ மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததாக புராணம் கூறுகிறது. ஒரு மேய்ப்பன் தனது மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தபோது அவனுடைய பசு ஒன்று தினமும் குறிப்பிட்ட இடத்தில் அதன் பாலை ஊற்றுவதைக் கண்டான். அவர் அப்பகுதி மக்களுக்கு தகவல் அளித்து அவர்கள் அந்த பகுதியில் இருந்த புதர்களை அகற்றி மரகத சுயம்பு லிங்கத்தை கண்டுபிடித்தனர். பார்வதி தேவி காமதேனுவாக பசுவாக இங்கு வந்து சிவனை வழிபட்டாள் என்பது புராணம். எனவே இங்குள்ள அம்பாளுக்கு கோவர்தனாம்பிகை என்று பெயர். உள் மாடவீதியில் வரசித்தி விநாயகர், முருகன், நால்வர், பைரவர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை ஆகியோரின் சிலைகள் உள்ளன. வெளி மாடவீதியில் பிரம்மாண்டேஸ்வரர் மற்றும் பிரம்மாண்டேஸ்வரி சன்னதிகளையும் காணலாம். திருஞான சம்பந்தர் பளபளக்கும் மரகத லிங்கத்தைக் கண்டு மயங்கி தனது பதிகத்தை அளித்துக்கொண்டே இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே, அதாவது இறைவனுக்கு என்ன அழகு என்ற வரிகளுடன் ஒவ்வொரு பாடலையும் முடித்தார். ஆர்த்தி நேரத்தில் அழகான மற்றும் பளபளக்கும் மரகத லிங்கத்தை ஒருவர் காணலாம். வெளிப்புற நடைபாதையில் 3 மரங்கள் வில்வ, வேம்பு மற்றும் பீப்பல் அரச ஒன்றாக வளர்ந்து சிவபெருமான், பார்வதி தேவி மற்றும் விநாயக பெருமானை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது. இம்மரங்களை வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமையும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள் என்பது பக்தர்களிடையே உள்ள பொதுவான நம்பிக்கை. முருகப்பெருமான் தனது ஈட்டியுடன் மற்றும் அவரது மயில் மீது வலது காலை வைத்து சிவன் சன்னதியின் வலது பக்கத்தில் ஒரு அழகான உருவத்தை காணலாம். இந்த கோவிலில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் சந்தான பிராப்தி, குழந்தை வரம் பெறுவதாக நம்பப்படுகிறது. தமிழ் மாதமான மாசியில் பிப்ரவரி மார்ச் மகாசிவராத்திரி இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது மற்றும் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதமான பங்குனியில் மார்ச் ஏப்ரல் பங்குனி உத்திரத்தின் போது இறைவனின் திருமஞ்சன விழா கொண்டாடப்படுகிறது. அதே நேரத்தில் கோவர்தனாம்பிகை தேவியின் வளையல் திருவிழாவும் வளைகாப்பு கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் மே சித்ரா பூர்ணிமாவும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் பதோஷம் மற்றும் கிருத்திகை அனுசரிக்கப்படுகிறது. மேலும் இக்கோவில் அருகில் தேவி கருமாரியம்மன் கோயில் மற்றும் 108 திவ்யதேசங்களின் கோயிலும் உள்ளன. கோயில் ஸ்ரீ மதுரை முத்து சுவாமிகள் அவர்களால் கட்டப்பட்டது. இவர் ஸ்ரீ தம்பு சுவாமிகளின் பரம்பரையில் முதன்மையானவர். திருவேற்காடு ஸ்ரீ கருமாரி அம்மன் கோயிலை கட்டியவர் ஸ்ரீ தம்பு சுவாமிகள். கோயில் கிழக்கு நோக்கிய நிலையில் கட்டப்பட்டு வருகிறது. அவளுடைய சிம்மமலையும் பலிபீடமும் கருவறையை நோக்கியவாறு காணப்படுகின்றன. அம்மன் முன் 32 அடி உயர கல் சூலம் உள்ளது. கோயிலின் கருவறை மற்றும் பிற கட்டிடக்கலை பிரிவுகள் கட்டப்பட்டு வருகின்றன. தேவி கருமாரியம்மன் உருவம் சுமார் 51 அடி உயரம் கொண்டது. அவள் விஸ்வரூப வடிவில் இருக்கிறாள். 800 டன் எடையுள்ள ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. ஒற்றைக்கல் கிரானைட் கல் சிறுதாமூர் கிராமத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டது. செப்டம்பர் 11, 2008 அன்று ஸ்தாபிக்கப்பட்ட தெய்வத்தை சிற்பம் செய்ய ஸ்தபதிகள் 6 வருடங்கள் எடுத்துக்கொண்டனர். 10 கைகளுடன் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி வரத மற்றும் அபயஹஸ்தத்துடன் அமர்ந்த நிலையில் உள்ளார். கருமாரியம்மன் கோயிலுக்கு பின்புறம் வெங்கடேச பெருமாள் சன்னதி உள்ளது. இதில் 11 அடி உயரமுள்ள வெங்கடேச பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் அவரது மனைவி அலர்மேல்மங்கை தாயார் சிலை உள்ளது. இக்கோவில் 108 திவ்யதேசங்களின் சின்ன சின்ன சன்னதிகளால் சூழப்பட்டுள்ளது. பீடத்தில் 163 அடி உயரமும் 148 அடி நீளமும் கொண்ட 10,000 லிங்கங்களை கொண்ட ஒரு மகாலிங்கம் கட்ட திட்டமிடப்பட்டது. ஒவ்வொன்றும் 1000 லிங்கங்களை கொண்டது. இதனால் 1 கோடி லிங்கங்கள் உள்ளன. செங்கல்பட்டிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. செங்கல்பட்டிலிருந்து திருப்போரூர் செல்லும் தனியார் மற்றும் அரசு பஸ்கள் அனைத்தும் இக்கிராமத்தின் வழியாகத்தான் செல்கின்றன. கோவில் காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் திறந்திருக்கும்.